தேங்க்யூ so மச். ஆனா ஒரு கண்டிஷன். அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் அவன் உள்ள வரணும். என்ன கண்டிஷன்? என்னாச்சு சார்? பேசிட்டீங்களா? நீங்கள் சொன்ன எதையும் ஏற்றுக்கல? எனக்கு தெரியும் சார் அவங்களோட பிடிவாதம் என்னன்னு. ஒரு விஷயம் அவங்க முடிவு பண்ணிட்டா அது பண்ணது தான் சார். இதெல்லாம் சரி வராது சார். நீங்கள் வாங்க போகலாம். அன்பு ப்ளீஸ் வெயிட் பண்ண. ஏன் அன்பு அவசரப்படுறிய? சார் என்னாச்சு சார்? அன்பு அம்மா என்னதேன்னு சொன்னாங்க? அன்போட அம்மா அன்பு வீட்டுக்குள்ள வர சம்மதிச்சிட்டாங்க. கேட்டியல்ல? அம்மா சரின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்குள்ள அப்படியே கோவம் வந்துரும் உங்களுக்கு. போங்க, போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க. கூட்டிட்டு போங்க சார். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. அன்பு, அதுக்கு நீ ஓகே சொல்வியான்னு தெரியல. என்ன கண்டிஷன் சார்? உன் அத்தை பொண்ணு துளசிய கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதம் சொல்லணுமா? உங்க அத்தை ஃபேமிலியை கூப்பிட்டு உங்க அம்மா பேச போறாங்களா? என்ன சார் பிளாக்மெயில் பண்றாங்களா? சார் நீங்க வாங்க சார், நம்ம போலாம். அன்பு, கோவப்படாத சார். கோவப்படாம எப்படி சார் இருக்க முடியும்? ஏன் சார் இந்த பிரச்சனையில் எப்படி துளசி அத்தையெல்லாம் வந்தாங்க சார்? எதுக்கு சார் இப்போ என் கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசணும்? ஆனந்திக்கும் உனக்கும் நடுவுல லவ் இருக்கும்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த கன்ஃபியூஷன்ல தான் அவங்க அப்படி பேசுறாங்களோன்னு தோணுது. நீங்க ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது அவங்களுக்கு புரியல. அன்பு, நீ இதுக்கு ஓகே சொல்லிதான் ஆகணும். சார் என்ன சார் நீங்களும்? சார் என்னால முடியாது சார். அன்பு, நீ ஓகேன்னு சொல்லுவேன்னு தான் அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் அவங்க தான் கேட்டாங்கன்னா நீங்க ஏன் சார் ஓகே சொன்னீங்க? இங்க பாரு அன்பு, எனக்கு உன் ப்ராப்ளம் புரியாம இல்ல, எல்லாம் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சது சார் உங்களுக்கு? உன் அத்தை பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க நீ ஓகேன்னு சொல்லிட்டா உன் லவ் உனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு நீ பயப்படுற. கரெக்டா? உன் லவ்வுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்போதைக்கு நீ அவங்க சொல்றதுக்கு ஓகே சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வா. உன் அத்தை பொண்ணு வரட்டும், நான் அவங்க கிட்ட பேசுறேன். நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி உன் அத்தை பொண்ணுக்கு நான் புரிய வைக்கிறேன். என்ன ஆனந்தி, நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருந்தா எப்படி? அன்புக்கு சொல்லி புரியவே. அது அது வந்து அன்பு ஒரு பொண்ணை லவ் பண்றாங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? இல்ல சார், இப்பதான் தெரியும். சரி, அதை பத்தி அப்புறமா சொல்றேன். அன்பு, நீ என்ன நம்பி வா. ஆனந்தி சொல்லு. அன்பு, அதே மகேஷ் சார் உங்க காதல சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாருல, போங்க. என்ன ஆனந்தி நீயும்? அன்பு, சாரதே அவ்வளோ நம்பிக்கையா சொல்றாருல, நாளைக்கேவா உங்க அத்தை வீட்ல இருந்து ஆளுக வந்துட போறாங்க. இப்போதைக்கு அம்மாவை சமாதானம் பண்ணுங்க, மத்ததெல்லாம் பொறவு பேசி புரிய வச்சுக்கலாம். யா, நானும் அதான் சொல்றேன். அன்பு, இப்போதைக்கு அம்மாவை கூல் பண்ணுவோம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா அன்பு.
அட வா அன்பு வா